வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது வாயான் முத்ரை. நம்ம சென்ற வாரம் பார்த்தது வியான முத்ரை பார்த்தோம். இது அதனுடைய முந்தைய வெர்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த வாயான் முத்ரை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுவும் எப்படி வியான முத்ரை அதனுடைய பலனை உங்களுக்கு அதனுடைய பெயர்லேயே வைத்திருந்ததோ அதே மாதிரி இதுவும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அதனுடைய பெயர்லேயே வைத்திருக்குது. வாய் ப்ளஸ் ஆண் அப்படின்னு இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, ஆசனவாய் அப்படிங்கிறது நம்மளோட மலத்துளைக்கான இன்னொரு பெயர். ஸோ வாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்களுடைய வாய் வழியாகவோ இல்லை ஆசன வாய் வழியாகவோ அதிகப்படியான வெளியேற்றுதல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, இல்லை எனக்கு லைட் வாமிட்டிங் இருக்குது, இல்லை எனக்கு லைட்டான லூஸ் மோஷன் ஸ்டார்டிங் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த முத்திரையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது குறையும். இது அதாவது அதிகப்படியாக என் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை இம்மீடியட்டாக இது நிற்பாட்டும். அப்படிங்கிறதுனால தான் இந்த முத்திரைக்கு வாய் ப்ளஸ் ஆசனவாய் ரெண்டையும் சேர்த்து வாயான் முத்திரை அப்படிங்கிற பெயரை கொடுத்துருக்குறாங்க. இது இன்னொரு பெயர் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாயுவையும் ஆகாய தத்துவத்தையும் நெருப்பின் உதவியால் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையும் இதற்கு வாயான் முத்திரை அப்படிங்கிறது பேர். இது நம்மளுடைய சகசரநாம சக்கரத்தோட தொடர்புடைய ஒரு முத்திரையாகும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகசரநாம சக்கரம் எப்போ நமக்கு நல்லா இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் தளர்ச்சி இல்லாமல் வலிமையோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய சகசரநாம சக்கரமானது நல்ல இயக்கத்தில் இருக்கும். இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் தளர்ச்சி இருந்ததுன்னா அதை போக்கி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவும். அப்படிங்கிறதுனால இந்த முத்திரையானது சகசரநாம சக்கரத்துடன் தொடர்புடைய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேறு எதுக்கெல்லாம் இந்த முத்திரை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்கின் அப்படின்னு சொல்கிற தோல்ங்கிற மிகப்பெரிய உறுப்பையும் அதே மாதிரி தலைமுடியோட பாதுகாப்பையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ரெண்டாவது, இது மிக முக்கியமாக பெரியவங்களுக்கு இது வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு மயக்கமான ஒரு உணர்வு இருக்குது, இல்லை சிலர் ஒரு மயங்கி விழுந்துட்டாங்க, ஆனால் கண்ணை மிளிக்கிறாங்க, அவங்களால எழுந்து உட்கார முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முத்திரையை நம்ம அவங்களோட கையில் நம்ம பிடிச்சு விட்டாலோ இல்லை ஒரு துணியால் கட்டி இந்த முத்திரையை செய்ய வச்சாலோ அவங்களுக்கு அந்த மயக்க உணர்வானது நீங்கி அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய மயக்க உணர்வை இது நீக்கும். அப்படிங்கும்போதே உங்களுக்கு இதனுடைய இன்னொரு பலன் தெரிஞ்சிருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்தது, நான் இரவில் நல்லா தான் நான் தூங்குறேன், ஆனால் கூட எனக்கு எப்பயுமே தூங்கணும் அப்படிங்கிற உணர்வு தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த முத்திரையானது அவங்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். மிக முக்கியமாக கொஞ்சம் வயிற்றில் உபாதை இருக்கிறவங்க, அதாவது சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு வயிற்று கடுப்பு ஏற்படுது, இல்லை சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு தலை சுற்றல் மாதிரி ஏற்படுது, இல்லை சாப்பிட்ட உடனே எனக்கு ட்ரௌசினஸ் ஒரு மயக்கம் ஏற்படுது அப்படிங்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்ட உடனே இந்த முத்திரையை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுருக்கும் பொழுது மேற்சொன்ன இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடலாம். மிக முக்கியமாக எனக்கு ஒரு இடத்துல மயக்கமோ படப்படப்பு தலை பாரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்போ இந்த முத்திரையை செய்வதன் மூலியமாகவும் நீங்கள் இம்மீடியட்டாக அவங்களுடைய அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். சிலருக்கு தலையில் தலை குளிச்சுட்டு வந்த உடனே தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை இருக்கும், அவங்களும் இந்த முத்திரையை செய்யலாம். மிக முக்கியமாக இது உங்களுடைய வெயில் காலங்கள், வரப்போகிற வெயில் காலத்தில் உங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகி அதன் மூலியமாக ஒரு மயக்க நிலை தோன்றும் இல்லைங்களா, ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு, ஒரு எரிச்சலான உணர்வு, அந்த உணர்வுகள் அனைத்தையும் இந்த முத்திரையானது கட்டுப்படுத்த உதவும். அதீத தூக்க உணர்வை, மிக முக்கியமாக அதீத தூக்க உணர்வை இது குறைக்கும். நான் வயிற்றுப்போக்குக்கும் இதை வாந்தி வர உணர்வுக்கும் இதை பயன்படுத்தலான்னு சொன்னேன். அப்போ நீங்கள் இதை எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது எனக்கு இப்போ தான் தொடங்குது, எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி மோஷன் போகுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதை வச்சிங்கன்னா சரியாயிடும். ஆனால் எனக்கு 1 மணி நேரத்துலேயே ஒரு 7-8 தடவை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தயவு செய்து இம்மீடியட்டாக வாமிட்டிங்காக இருந்தாலும் சரி, லூஸ் மோஷனாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக போய் ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த முத்திரை உங்களுடைய
பலன் வந்து தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு அதை கட்டுப்படுத்திடும். அதாவது எனக்கு ஒரு நாளைக்கே ஒரு 3 தடவை 4 தடவை போகுது அப்படிங்கிற மாதிரி வாமிட்டிங்கோ எனக்கு லூஸ் மோஷனோ இருக்குங்கிறவங்க இதை வந்து அந்த அனீசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், ரொம்ப இதாக போகாது. ஆனால் நமக்கு அதிகப்படியாக போகுதுன்னா உள்ளே ஏதோ பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற டைமில் தான் நமக்கு அந்த மாதிரி இந்த முத்திரைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் வந்து நான் முத்திரை செய்கிறேன் அதனால் நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பாருங்கள். இப்போ இந்த முத்திரையை எப்படி செய்யலாம், எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முத்திரை நாம் சொன்ன மாதிரி வியான முத்திரையிலிருந்து பண்ண மாதிரியே முதல் 3 விரல்களை மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஆனால் வியான முத்திரை பண்ணும் பொழுது நம்ம ஆள்காட்டி விரல் நெகத்தின் மேலே, அதாவது இப்படி சின் முத்திரை வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நெகத்தின் மேலே நம்ம இந்த நடுவிரலை வச்சோம். ஆனால் இந்த வாயான் முத்திரை பண்ண பொழுது உங்களுடைய பெருவிரல் நுனிய உங்களுடைய நடுவிரல் மற்றும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் 3 நுனிகளும் தொடரும். மீதி 2 விரல்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நல்லா கவனிங்க, உங்களுடைய பெருவிரல் நுனிய வாயு தத்துவத்தை குறிக்கிற ஆள்காட்டி விரலும் ஆகாய தத்துவத்தை குறிக்கிற நடுவிரலும் தொடரும். நிலம் நீர் இரண்டுமே வந்து நீட்டி வைக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக உங்களோட இதை உள்ளங்கையை பார்த்து நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து நம்ம செய்கிறோம். பொதுவான முத்திரை விதிகளுக்கானது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு செய்யுங்க. இது எவ்வளோ நேரம் செய்யலாம்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 45 நிமிடங்கள் செய்யலாம். நம்ம வந்து 15 நிமிஷமாக 3 தடவையோ இல்லை 10 நிமிஷமாக 4 தடவையோ 8 நிமிஷமாக 6 தடவையோ நீங்கள் வந்து இந்த முத்திரைகளை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இது திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு மயக்கத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உதவுற ஒரு மிக முக்கியமான முத்திரையாகும். அதே மாதிரி எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வயிற்றில், இப்போ நம்ம வெளியூர்லாம் போகும்போது ஹோட்டல் சாப்பாடு நமக்கு ஒத்துக்காமல் சாப்பிட்டோன்னே வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இல்லை ஒரு வாமிட்டிங் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்குன்னா தயவு செய்து மறக்காமல் இந்த முத்திரையை செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய அந்த உணர்வுலேருந்து சீக்கிரமாக வெளிப்பற்றுவீங்க. உங்களுடைய அந்த பயணம் இனிமையாக இருக்கும். இந்த முத்திரை யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த முத்திரையை வந்து அனுப்பிச்சி வைங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.